நம்ம மயில் என்னங்க மீனாவை பார்க்காம இடத்த நகர மாட்டாங்க போலயே உண்ணாவிரத போராட்டம் இருக்கிற மாதிரியே வாசலே நிற்கிறாங்கங்க. நம்ம மீனாவும் மீட்டிங் முடிஞ்சு வர வரைக்கும் 4 மணி நேரமாக இங்கனே வாக்க நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மீனா வந்து மயில்கிட்ட கேட்க, ஆமாம் உன்னை பார்க்க தான் நான் வந்தேன், உன்னை பார்க்கறதுக்காக தான் இருக்கேன் அப்படிங்க. நான் பண்ணது தப்பு தான் மீனா, என் மாமா என்னை ஏற்றுக்குருவாரா அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் கொஞ்சம் தப்பாக பண்ணியிருக்கீங்க, போலீஸ் வரைக்கும் போயிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லையில், நான் பண்ணது தப்பு தான் மீனா, என்ன பண்ணுறது, என் வாழ்க்கை பாரு எப்படி எதை பார்த்தாலும் இருட்டாக இருக்குது, என் வாழ்க்கை கண்ணு கட்டுறதும் இருட்டாயிருமோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்புறாங்கங்க. இப்போ மட்டும் எங்கேருந்துங்க ஞான உதத்துச்சு மயிலுக்கு? இந்த அறிவுலாம் அப்போ இல்லையா? அப்போ என்ன கைச்சும்பிக்கிட்டா இருந்தாங்க மயில்? இப்போ மட்டும் வந்து ரொம்ப நல்லவங்க பண்ணி பேசிகிட்டு இருக்காங்கங்க. கேஸ் கொடுக்காமையாவது இருந்திருக்கலாம், கேஸ் கொடுத்து வந்து இழுத்து விட்டுட்டு இப்போ வந்து நல்லவங்க மாதிரி பேசிட்டு அதே டைம் மீனாவும் சமாளித்து அனுப்பிச்சிடுறாங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா கோமதி எப்படியாவது நம்ம வீட்டுக்கார்ட்ட பேசுகிறாங்கிற ஒரு ஆதங்கத்தில் சுற்றிட்டு திரியாங்க சாப்பிடாம. அவரும் பேச மாட்டேங்கிறாரு மூஞ்சி கொடுத்து. அதே டைம் பார்த்திங்கன்னா நம்ம கதிர் வந்து எப்படியாவது நம்ம ராஜியை போலீஸ் ஆக்கிடணும்னு சொல்லிட்டு இன்சுடாக ஏறி இறங்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தீங்கன்னா ராஜும் கதிர் சென்னை கிளம்பிட்டாங்க. அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்கிறாங்க, அப்பா நாங்கள் சென்னைக்கு போகணும், சரி போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. அதை சக்கா வச்சாது நம்ம கோமதி பாண்டியன்ட்ட பேசிடுவாங்களா அப்படின்னுங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. அப்படியே அவர் பேசாமல் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாருங்க. அதை விட பாருங்கள் சீரியலில் நடக்குதுன்னு.